எங்களோட குழந்தைகள் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா 2 வகையான குழந்தைகள். என்ன மாதிரினா, இந்த குழந்தைகள் எல்லாமே முறைப்படி சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டிஸ் மூலமா பராமரித்து வரும். இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, ஒன்று பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தை, கிரேடில் பேபிஸ். அந்த குழந்தைகள் அப்படி இல்லை, பெற்றோரால் பார்த்துக்க முடியல அப்படின்னும் போது அந்த சில்ட்ரனுக்கு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைன்றதுனால இந்த மாதிரி இல்லத்துக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்களை கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற குழந்தைகளுக்கு தனியாக அந்த குழந்தைகளுக்கு என்னென்னலாம் பராமரிப்பு தேவை. ஏன்னா வரும்போது அவங்க ரொம்ப ட்ராமாவில் வருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு தேவையான கேர் கொடுக்கணும். ஏன்னா நிறைய சில்ட்ரன் வரும்போது அவங்களுடைய ஹெல்த் நீட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கணும், ப்ளஸ் எமோஷ்னல் நீட்ஸ்க்கும் கொடுக்கணும். ஸோ இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறது எங்களுடைய டீம், சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், கவுன்சிலர்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் டீச்சர்ஸு, கேர்டேக்கர்ஸ், அவங்க எல்லாமே முறைப்படி நல்லா செயல்படுத்தினா மட்டும்தான் இந்த குழந்தைங்களை நல்ல ஒரு வந்த ஸ்டேஜிலேருந்து ஒரு 3லேருந்து 6 மாதத்தில் அந்த குழந்தைங்களுடைய முகத்திலேயே ஒரு உண்மையான சிரிப்பு, ப்ளஸ் அந்த குழந்தைங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரோலை எல்லா ஸ்டாஃபும் எடுத்து செய்கிறதுனால இது இன்னும் குழந்தைங்க எல்லாமே ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் எங்களோட இல்லத்தில் பாதுகாத்து வரும்.